விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்ர பெயர்ச்சி முதல் விஷயமா நிம்மதியை கொடுக்க போகிறது. குடும்ப விஷயத்தில் அவங்களுக்கு இருந்து வந்த பல தொந்தரவுகளை கடவுள் அருளோடு ஆண்டவன் நிவர்த்தி செய்ய போகிறார். போன மார்ச்லேருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறைய விஷயங்கள் அவங்களால சாதனை பண்ண முடியல. நிறைய தடைகளை சந்திச்சுட்டே இருந்தாங்க. சில முடிவுகளை கூட சரியாக எடுக்க முடியாமல் அவங்க லைஃப் குழப்பத்துக்குள்ளே இருந்தது. பட் அந்த கவலைகள் எல்லாமும் அடுத்த 5 மாதத்தில் நிச்சயமாக தீரும். விருச்சிக ராசிக்காரர்கள் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வக்ர சனியில கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்துவார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்ர பெயர்ச்சி முதல் விஷயமா நிம்மதியை கொடுக்க போகிறது. குடும்ப விஷயத்தில் அவங்களுக்கு இருந்து வந்த பல தொந்தரவுகளை கடவுள் அருளோடு ஆண்டவன் நிவர்த்தி செய்ய போகிறார். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கி நடந்த காலத்திலருந்தே பெருசாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளசண்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அக்செப்டன்ஸோட தான் லைஃப்பை அவங்க ஒவ்வொரு நாளும் கடத்திக்கிட்டே போனாங்க. பல வழிகள் இருந்துச்சு, பல போராட்டங்கள் இருந்தது, பல கஷ்டங்கள் இருந்தது. ஆனாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் அவங்க லைஃப் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுச்சு. பட் உண்மையை சொல்லணும்னா போன மார்ச்லேருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறைய விஷயங்கள் அவங்களால சாதனை பண்ண முடியல. நிறைய தடைகளை சந்தித்துட்டே இருந்தாங்க. சில முடிவுகளை கூட சரியாக எடுக்க முடியாமல் அவங்க லைஃப் குழப்பத்துக்குள்ளே இருந்தது. பட் அந்த கவலைகள் எல்லாமும் அடுத்த 5 மாதத்தில் நிச்சயமாக தீரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பல விஷயங்களை தெளிவாக முடிவெடுத்து வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை தொடங்கி அதில் சாதிக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த அடுத்து வரக்கூடிய 139 நாள் அவங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக குடும்ப விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகுங்க. பல விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு குழப்பத்தோடு கலக்கத்தோடு சும்மா ஏனோ தானோன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு தான் லைஃப் போகுது அப்படின்னு வாழ்ந்திருப்பாங்க. பட் அந்த கஷ்டங்களும் அந்த சிக்கலும் அந்த சூழல்களும் நிச்சயமாக மாறும். பண விஷயங்களில் பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகளும் தட்டுப்பாடுகளும் இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு சரியாகும். வார்த்தைகளை உதாசனப்படுத்தினவங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களை கூப்பிட்டு வச்சு, சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாக்கை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு புகழ் மரியாதை கிடைக்கும். வீட்டில் இவங்கள ரொம்ப மதித்து எல்லாருமே இனிமேல் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் கடவுள் புண்ணியத்தில் உண்டு. ஒரு பொது சபையில் உட்கார்ந்தாங்கன்னா இவங்க பேச்சை எல்லாரும் மதிக்கக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்துவார். இது எல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. அதற்கு அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வக்ர சனியில் கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஏற்கனவே புரிதல் இல்லாமல் இருக்காங்க சார், ஒரு கருத்து வேறுபாட்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இறைவனுடைய அருளோடு அந்த கருத்து மோதல்களும் வேறுபாடுகளும் மாறி ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக அந்யோன்யமான வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்குது. அதற்கடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணி லாபமே வரல, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றமும் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் கடவுள் புண்ணியத்தில் இவங்க தேவைக்கான பணத்தை வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்துவார். வேலையே இல்லை அப்படின்னு நினச்ச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் 17க்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நவம்பர் 17க்குள்ளே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சார் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடுகளில் நான் இருக்கேன், அங்கே ஏதாவது எனக்கு சேஞ்சஸ் கிடைக்குமா அப்படின்னா ஆண்டவ புண்ணியத்தில் சாதக பலன்களை பெற்றுத்தரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிமண், வெளிபூமி, வேற்று மொழி, வேற்று மதம், வேறு கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல அனுகூல பலன்களை இந்த சனி வக்கரம் விருச்சிக ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள அன்பு பாசம் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்களுக்கு இவங்க உதவி பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்களும் கஷ்டங்களும் மாறக்கூடியதாக இருக்கும். வேலை தொழில் ரிலேட்டடான விஷயங்கள்ல இருந்து வந்து தடைகள் எல்லாமே மாறும். ஒரு ஸ்டேபிளாக நிலையான தொழில் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய காலங்கள் கடவுள் அருளோடு உண்டு. கல்யாணமாய் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்த விருச்சிக ராசிக்கு புத்திர பேர் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல அல்லது கல்யாண வயசில் வச்சு நாங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சாதக பலன்களை பெற்றுத்தரும். திருமண வயசில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பிள்ளைகளுக்கு கடவுள் புண்ணியத்தில் திருமணங்கள் கூடி வரக்கூடிய அடிப்படையில் செஞ்சு வைப்பாங்க பெற்றோர்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடம்பு சரியாகும் ஆண்டவ புண்ணியத்தில். ஸோ ஒட்டுமொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் மிகச்சிறந்த மாற்றம், திருப்பும், சந்தோஷத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது.
ஸோ கடவுள் ஒரு நல்ல பீரியடை கொடுக்குறாரு. அந்த 5 மாதத்தை இவங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர். வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த டைமை அவங்க வேலிடாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்பொழுது ஜாகிரதையாக போயிட்டு வரணும். அவ்வப்போது சின்ன சின்ன வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் ஏதாவது சில பழுதுகளும் கோளாறுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இவங்க. அம்மாவோட பேசும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லாட்டி தாய்க்கும் பிள்ளைக்கும் சில நேரங்களில் முரண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர், சொந்த மண், சொந்த பூமியை விட்டு இடம் மாறி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ இந்த மாற்றங்கள் கொஞ்சம் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி வேலை தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் அவ்வப்போது தேவையில்லாத அழுத்தங்கள் வரும். அதுலேயும் கொஞ்சம் இவங்க விட்டு கொடுத்து போனால் போதும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் ஒரு 4 மாதம் கொஞ்சம் பொறுத்து போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ராஜாவாக மறுபடியும் மாறுவீங்க. அந்த சில விஷயங்களில் மட்டும் நிதானமாக இருந்துட்டா போதும், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். சூப்பர். பொறுமை, நிதானம் கண்டிப்பாக ஒரு 4 மாதத்துக்கு தேவை. சூப்பர் சார். ஸோ விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த சனி வைக்கிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் இவங்க மனதார போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடர்களை கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாரு. முடிஞ்சா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யாராவது வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு புடவையோ ஒரு வேட்டியோ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, ஒரு தானம் செய்கிற மாதிரி. இது அர்த்தாஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால உங்கள் தாய்க்கு வரக்கூடிய கர்ம பலன்களையும் நோய் நொடிகளையும் சரி பண்ணும். ஸோ அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த எளிமையான வழிபாடுகளை செஞ்சாலே போதும், எதிர்வரக்கூடிய சனி வக்ரம் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். கண்டிப்பாக சனி வக்ரம் வந்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை நிகழ்த்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி.